ஸோ ஹாய் எவ்ரிவன். ஸோ ஆர்கியாலஜிக்கல் ரிலேட்டடாக நமக்கு வந்து நியூஸ் பேப்பரில் வரக்கூடியதை மட்டும் நம்ம கிளப்பிங்காக வந்து பார்ப்போம். அது வந்து தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வைப்போம். நாளைக்கு நமக்கே எடுத்து பார்க்குறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கலாம். நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சோன்னா அது நம்ம திருப்பி எடுத்து பார்க்க மாட்டோம், நோட் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பதிவுகள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருச்சி லால்குடி பக்கத்தில் கூகூர் கிராமத்தில் அந்த சதுர வடிவிலான செங்கற்கள், சுட்ட செங்கற்கள், அது சங்க காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த நியூஸில் வந்திருக்கிறது இன்னும் ஆகஸ்ட் 11 என்ன வந்திருக்கு அப்படின்னா, திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் சோழர் காலத்தைச் சேர்ந்த செங்கல் கட்டுமானம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் கூகூரை ஒட்டியுள்ள கொள்ளிடம் ஆற்றில் பழமையான சுட்ட செங்கற்களால் ஆன கட்டட எச்சங்கள், கல் தூண்கள் தென்படுகின்றன. கொள்ளிடம் ஆற்றின் கரையிலிருந்து 150 மீட்டர் தொலைவில் ஆற்றுக்கு நடுவே சுட்ட செங்கற்களால் ஆன கட்டட அமைப்புகள் வெளியே தென்படுகின்றன. 2 அடி நீளமும் 1 அடி அகலமும் கொண்ட பெரிய அளவிலான சுட்ட செங்கற்கள் களிமண் பூச்சு கொண்டு பிணைக்கப்பட்டுள்ளன. இவை தற்கால செங்கற்களை விட 5 மடங்கு பெரியதாக உள்ளது. இந்த செங்கற்களில் யா வடிவில் குறியீடுகளும் காணப்படுகின்றன. கட்டடச் சுவர்களுடன் சேர்த்து பழங்கால கல் தூண்கள், தடிமனான கருப்பு நிற பானைகள் மற்றும் ஓடுகள், மண்பாண்ட எச்சங்கள் காணப்படுகின்றன. கரிகால சோழன் கல்லணையை கட்டிய போது அதனுடன் தொடர்புடைய அமைப்பாகவோ, படகுத்துறையாகவோ, வழிபாட்டு தலமாகவோ, படை வீரர்கள் தங்கும் முகாமாகவோ இருந்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் கருதுகின்றனர். அந்த இடத்தை வருவாய்த்துறையினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்.